கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, வெற்றியான வார்த்தை, விடுதலையான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, சமாதான வார்த்தை, உயர்வான வார்த்தை, வாழ வைக்கிற வார்த்தை, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தா ஜாதியாகக்கூடிய வார்த்தை, பெரிய காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தை தான் இன்றைக்கி ஆதியாகமம் 43:38 தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். அவர் உனக்கு கிருபை செய்ய கடவர். அதாவது எல்லாருமே தள்ளப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பேலனோ என்று சொல்லி, என் கிருபை உனக்கு போதும். அடுத்தவங்க தயவு உனக்கு எதுக்கு? அடுத்தவங்க ஒதுக்கி தள்ளுகிறார்களா? அடுத்தவங்களை வேண்டான்னு சொல்கிறாங்களா? இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றா இருப்பேன்னு சொல்லி கல்யாணம் பிடிச்ச புருஷன் வேணான்ட்டு போயிடுவார், மனைவி 2 பிள்ளைகளை விட்டுட்டு. எத்தனையோ இடங்களில் குடும்பங்கள் நடக்குது. 2 பிள்ளையை பத்துட்டு மனைவி வேணாம், 2 பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு வேற ஆளை பிடிச்சிட்டு போகிற ஆளுகளாக இருக்குது பாருங்க. மனச்சாட்சி இல்லாதவங்க. கர்த்தர் அப்படின்னா சோழி முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி அனைய ஆம்பளைக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையை பத்துட்டு பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்காமல் வேற ஆளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மனசாட்சி இல்லை. இருந்தாலும் கர்த்தர் அவர் அழைத்திருக்கிறாரு. கைவிடப்பட்ட ஆளையும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் கரம்பிடிச்சு நடத்துவார். யார் உன்னை விட்டு போனா என்ன? யார் உன்னை ஒதுக்கி தள்ளனா என்ன? யார் உன்னை வேண்டான்னு போனா என்ன? நான் மகளே உன்னை வேண்டான்னு சொல்லலை, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ பயப்படாத. கட்டம் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானா கவலைப்படாத, அவன் திருப்பி வர வைப்பேன். நான் உன் கூட இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு உன் பிள்ளைய பெரிய அந்தஸ்தில் வர போகிறாங்க. உன் பிள்ளை வெளிநாட போயிட்டு வரப்போகுது, உன் பிள்ளை கலெக்டராக போகுது, உன் பிள்ளை டாக்டராக போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உன் பிள்ளைக்கு செய்ய போகிறாரு. கர்த்தர் செஞ்சால் அப்படித்தான் செய்வார். உன் புருஷனால் செய்ய முடியாத காரியத்தை, நீ கட்டின கணவனால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் சொல்ல, நீ எப்சிப்பா, நீ பீலா என்று அவர் சொல்லுகிறார், நீ மணவாட்டி என்று அவர் சொல்கிறார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற யாராவது கைவிடப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில் நான் அனாதை போல இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய. காரணம், என் கிருபை உனக்கு போதும், என் அன்பு உனக்கு போதும், என் வழிநடத்தல் உனக்கு போதும், என் சமாதானம் உனக்கு போதும். நெருக்கப்படுகிற நேரங்களிலே நான் உனக்கு தஞ்சமாக வந்து நிற்பேன். நல்ல சமாரியன் இயேசு உன் காயத்தை கட்டி உனக்கு ஆறுதல் செய்வார். நாளில் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தகப்பனே இயேசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனதையும் இரக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமாளித்தாங்க. ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை ஒவ்வொருவரும் கடந்து வரட்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கம் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வெற்றியடைய கிருபித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.